ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சைட் டிஷ் என்னென்ன செய்வோம்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் தண்டுக்கீரை பொரிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா பட்டை, கடுகு, வெந்தயம் போட்டு தண்டுக்கீரை நல்லா வதக்கி வெந்துருச்சு. தேங்காய் பூ இப்போ சீச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டு அடுத்து நம்ம சுண்டைக்காய் பொரிக்க போகிறோம், அது பார்ப்போம். இப்போ நம்ம சீச்சின தேங்காய் பூவை போட்டோம். இல்லை அப்படியே அதை என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுருக்காதீங்க. அந்த பாத்திரம் சூடில் இருக்கும்போது தான் நம்ம தேங்காய் பூ போடுறோம். இப்போ அப்படியே வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். தண்டுக்கீரை பொரியல் ரெடி. இப்போ அடுத்து நம்ம சுண்டவத்தல் பொரிக்க போகிறோம். அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சுண்டவத்தல் வாங்கி நல்லா காம்பு கிள்ளி நான் கழுவி வச்சுட்டேன். இதுக்கு நமக்கு நிறையா சின்ன வெங்காயம் தான் தேவைப்படும். இப்போ நல்லா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கியிருக்கோம். இப்போ நம்ம பேனில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம கடுகு, பெருங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த சுண்டவத்தலையும் போட்டுருவோம். சுண்டவத்தல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது சுண்டைக்காய். இது காஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு சுண்டவத்தல் கிடைக்கும். இது நம்ம வயிற்று குடல் புண்ணை ஆற்றும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கடுகும் பெருங்காயமும் போட்டிருக்கேன். நான் கட்டி பெருங்காயம் வாங்கி பொரிச்சு தூள் பண்ணி வச்சுக்குவேங்க. இப்போ இதோட நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துப்போம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம சுண்டவத்தலையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக சுண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணும். நம்ம வயிற்றில் இருக்கிற குடல் புண்ணை ஆற்றும். கசக்கெல்லாம் செய்யாதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம சுண்டவத்தல் சேர்த்துருவோம். இப்போ சுண்டவத்தல் நல்லா வதங்கிடுச்சு. அது வதங்கும் போதே டப்புன்னு வெடிக்குங்க. வெடித்து அப்படியே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே நீங்கள் புளிக்குழம்பும் வைக்கலாம் இதில். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இது நமக்கு வேகட்டும். உப்பும் மஞ்சளும் சேர்த்துருவோம் நம்ம. இப்போ இதுக்கு நான் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டேன். இப்போ உப்பு போடுறேன். இது நல்லா வெந்தோடனே அடுத்து நம்ம வாழைக்காய் ரோஸ்ட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சூப்பராக சுண்டவத்தல் வதங்கி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அப்படியே சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் குழம்பு எல்லாத்துக்குமே இது டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம வாழைக்காய் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வாழைக்காவை நல்லா தோல் எடுத்து சீச்சிட்டு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு விரவி இருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பேனில் ஆயில் ஊற்றிட்டு இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ பேனில் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெள்ளைப்பூடு சேர்த்துப்போம். இப்போ இந்த வெள்ளைப்பூடு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா வாழைக்காவை நமக்கு வாய்வு பிரச்சனை வரும். அதனால் வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம காயில் பெருங்காயம் ஏற்கனவே போட்டுட்டோம். அதனால் இதில் வெள்ளைப்பூடு மட்டும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடுவோம். செவக்கட்டும் வெள்ளைப்பூடு. இப்போ வெள்ளைப்பூடு வதங்கிடுச்சு. அதோட கருவேப்பிலையும் இந்த வாழைக்காயும் நம்ம சேர்த்துப்போம். உப்பு எல்லாமே நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ சிம்மில் வச்சு நம்ம வாழைக்காயை பரட்டி மட்டும்தான் விடணும். நமக்கு சூப்பராக ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா நம்ம சிம்மில் வச்சு பரட்டி மட்டும் விட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வாழைக்காய் டோஸ்ட் ரெடி ஆகிடும். டீப் ஃப்ரை இல்லாமல் இப்படி நம்ம பண்ணும்போது ஆயிலும் அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ நமக்கு சூப்பரான வாழைக்காய் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.